2026 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம பங்காளி எங்கள் சொந்த கோயில் சுடலை கோயில் பக்கத்திலே இருக்குது. ஸ்ரீ ஆற்றங்கரை சுடலைமட சுவாமி திருக்கோயில். அங்கே வந்து செய்யலாம். அங்கே வந்து எங்கள் கோயிலுக்கு அப்புறம் அவர் கோயில் கூடைக்கு ஃபேமிலியாக வர முடியாத சூழ்நிலையில் அவர் வந்து ஃபேமிலியாக வந்து கிடாலாம் செஞ்சு படப்பெல்லாம் போட்டு செஞ்சார். சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டுருந்தார். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு இந்த நிகழ்வு வந்து என்னென்னா, நான் சின்ன பையன் ஒரு 30 வருஷத்துக்குள்ளே முன்னாடி உள்ள நினைவு வந்து எனக்கு வந்துச்சு. ஏன்னா கூட்டம்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக அழகாக ஒரு அந்த சுற்றி வந்து ஆறு, இந்த ஆற்றங்கரைக்கு ஊடாலே வந்து அந்த கோயில் இருக்குது. அந்த அமைப்பே சூப்பர். நல்லா நில வெளிச்சம். அந்த காலத்தில் வந்து மட்டை இந்த விரவை கொண்டாந்து வச்சு சமையல் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் நவீனம்னால இந்த லைட்லாம் போட்டுருந்துச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோமாஸ் லைட் தான் போடுவாங்க. அதுதான் அந்த காட்டுக்குள்ளே வந்து இது கிடையாது. லைட்டு போட்டு அப்புறம் கேஸெல்லாம் கொண்டாந்து சமையல்லாம் பண்ணாங்க. மிக அருமையாக இருந்துச்சு. ஒரு அருமையான அமைப்பு. அதுவும் போக அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த தண்ணி வந்து மதகில் வந்து தண்ணி தெத்தி விழும். அந்த சத்தம் தான் சாமிக்கு வந்து இந்த மேளம்லாம் கிடையாது. இந்த தண்ணி சத்தம் பார்த்திங்கன்னா அந்த மேளம் அடிக்க மாதிரியே ஒரு சத்தம் வரும். இந்த சத்தத்தை வந்து நான் அன்றைக்கி உணர்ந்தேன். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு அமைதியான சூழ்நிலையில் அன்றைக்கி சாமி கும்பிட்டோம். மிக அருமையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சொந்த பந்தங்கள்லாம் வந்து எல்லாம் நைட்டு தான் ஒரு 10 மணிக்கு கும்பம் ஏற்றிட்டு அப்புறம் சாம படப்பு எல்லாம் போட்டு பொட்டக்கோழி சமையல் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த படப்பு சோறையை பற்றி சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்காங்க. அன்னைக்கு போட்ட படப்பு மிக அருமை. படப்பு சோறு எல்லாருக்குமே கிடச்சிது. ரொம்ப திருப்தியான சூழ்நிலை. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சாமி தரிசனமும் சூப்பர். அந்த படத்தை வந்து நான் சேர்ந்தால போடுவேன்.